இப்போ கர்த்தருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறோம், மறு ஜென்மம் அடைந்திருக்கிறோம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பிறந்தது அவ்வளோ நல்ல ஃபேமிலி. இப்போ அந்த ஆதாம் ஒளிஞ்சான், அந்த கனெக்ஷன் ஒளிஞ்சுது, அதை வெட்டி எறிஞ்சாச்சு. இப்போ ஒரு புது வம்சத்தில் வந்து பிறந்திருக்கிறோம். எந்த வம்சத்தில்? இந்த புது சிருஷ்டிப்புங்கிற வம்சத்தில் வந்து பிறந்திருக்கிறோம். புதிய சுதந்திரம், புதிய எதிர்காலம், புதிய வாழ்க்கை நித்தியத்துக்கு நமக்கு உண்டாகிருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு வழங்குது? கல்வாரி சிலுவை, அங்கே சிந்தப்பட்ட ரத்தம்னா சும்மா இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ள உண்டு பண்ணி இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். எண்ணி பார்க்கும்போது துதிக்காதவர்களை கூட துதிக்க சொல்லும். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார்ன்றது என்னத்தை விழப்பண்ணினார்? இதைத்தான் அன்னைக்கு அத்து போட்டார். அதை அந்த ஆதாமோடு இருக்கிற தொடர்பு, அதன் மூலமாக வந்த அத்தனை விளைவுகளை அன்னையோட கட் பண்ணி விட்டு முடிஞ்சதுன்னு சொல்லி சாப்டரை க்ளோஸ் பண்ணி புது சாப்டர் ஆரம்பித்து நம்மளை அதுக்காகவே மறுபடியும் ஜனப்பித்து புதிய சுதந்திரத்தை தந்து புதிய சகாப்தத்தை உருவாக்கி விட்டார். இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம், அதன் தண்டனை எல்லாம், அதன் கடுமையான விளைவுகள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தி விட்டார். எனக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். வாழாததும் அழியாததும் மாசற்றதுமான ஒரு மேன்மையான சுதந்திரம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அதற்காகவே நான் மறுபடியும் ஜனப்பிக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் பிறக்கும் போது இந்த புது சுதந்திரத்துக்கு நான் சொந்தக்காரனாயிருக்கிறேன். அப்ப பிசாசு வந்து பழசை கொண்டாந்து நைசை சுமத்த பார்ப்பான். தான்ப்பா என்ன பண்ணுறது, அந்த வம்சத்தில் தான் வந்துட்டோம், என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்கும் சொல்லணும். நீங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான். அந்த சந்ததியில் இல்லை, நான் வேறு புது சந்ததியில் இருக்கிறேன். புது சகாப்தம் இது, புது சாப்டர் ஆரம்பிச்சிருக்குது. பழைய சாப்டர் க்ளோஸ்ட். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழசை நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த சாபத்தை கொண்டு என் தலையில் வைக்கிறதுக்கு காரணம் பார்க்காத.